ஹாய் கைஸ், ஐம் பேக். இன்னைக்கு வீடியோ ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஸ்பெஷலாக பிளாகர் வெப்சைட் ரன் பண்ணுறவங்களுக்குன்னு சொல்லலாம். எவ்வளோ ஏர்னிங் ஆகுது என்னோட பிளாகர் வெப்சைட்டில் அப்படின்னு பார்க்க போகிறோம். அடுத்தது எந்தெந்த கண்ட்ரியில் எவ்வளோ இம்ப்ரெஷன் ஆகுது, என்ன கிளிக்ஸுக்கு என்ன ரேட்டு போயிட்டுருக்கு, எந்தெந்த ஏடில் நமக்கு எவ்வளோ ஏர்னிங் ஆயிருக்குன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். என்னோட கனெக்டட் AdSense நான் ஓப்பன் பண்ணுறேன். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட இது கனெக்டட் AdSense தான். இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் ஏர்னிங் வந்து பார்த்தீங்கன்னா $21.45 தான் போயிருக்கு. பிளாகரில் என்ன ஒரு விஷயம்னா அன்னன்னைக்கு ஏர்னிங் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும் நம்மளோட AdSenseல. பட் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக 11ஆம் தேதி 12ஆம் தேதி சம்திங் தான் அங்கே ஆட் ஆகும். பட் பிளாகரில் அப்படி கிடையாது. அந்தந்த டைம்லேயே வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும். என்ன இவ்வளோ கம்மியாக ஏர்னிங் ஆயிருக்க ஒரு மாதத்துக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஸோ கீழே ஒரு ஏரியா இருக்கும். ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்தது கண்டினியூவாக பேசலாம். ஸோ இது கொஞ்சம் லோட் ஆகிட்டு இருக்கும். எனக்கு வந்து நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இதில் என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஏன் எனக்கு ஏர்னிங் கம்மியாக இருக்குன்னா, நான் மாதத்தில் 2 இல்லை 3 போஸ்ட் போடுறதே ரொம்ப கஷ்டம். மற்ற ஒர்க் தான் பார்த்துட்டு இருக்கேன். யூடியூப்பில் தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதில் போஸ்ட் அதிகமாக வந்து நான் போடுறது கிடையாது அப்படின்னு சொல்லலாம். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ கண்டினியூவாக ஸ்க்ரீன்ஷாட் கூட பேச விட மாட்டாங்க. இது ஸ்க்ரோல் கொடுத்து டவுன் வந்தால் பார்த்தீங்கன்னா டவுனில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஃபுல்லாக டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட சைட்டோட ஃபுல் ஸ்டேட்டஸ் எந்தெந்த கண்ட்ரியில் கிளிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு ஃபஸ்ட்டு ஆட் யூனிட்டை பற்றி பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்க்கலாம். ஆட் யூனிட் வந்து நான் நிறைய கிரியேட் பண்ணிருக்கேன். கிரியேட் பண்ண ஆட் யூனிட்டுக்கு நீங்கள் நினச்சா உங்கள் பேர் கூட கொடுக்கலாம். நேமில் நான் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்ஸ் ஆடு BSL ஏன்னா வெப்சைட்டுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி நேம் கொடுத்துருக்கேன். லிங்க்ஸ் ஆட் தான் வந்து அதிகமாக வந்து கிளிக்ஸ் போயிருக்கு. $2.10 வந்து ஏர்னிங் ஆயிருக்கு. அடுத்து BSL ஒரு ஆட் கிரியேட் பண்ணிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா $0.30 தான். மற்ற எல்லாமே கம்மியாக தான் போயிருக்குன்னு சொல்லலாம். இதில் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். நம்மளோட வெப்சைட்டில் என்ன ஸ்டேட்டஸ்ட்டோ எந்தெந்த கண்ட்ரியில் கிளிக்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லை நம்ம செக் பண்ணிக்கலாம் எந்த கிளிக்ஸ் எந்த ஆடில் அதிகமாக ஏர்னிங் ஆகுது அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அடுத்தது டெக்னாலஜி மிக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு 2 வெப்சைட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இருக்க வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா $2.23, அடுத்தது $0.99 தான். கம்மியாக தான் ஆயிருக்கு. அடுத்தது ஸ்க்ரோல் கொடுத்து டவுன் வந்தோன்னா ஆட் யூனிட். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். லிங்க் ஆட் பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷன் எவ்வளோ இருக்குது. இம்ப்ரெஷன் வந்து நினச்சி பார்க்க முடியாது. 8.44K 8440K வந்து இம்ப்ரெஷன் போயிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 61 கிளிக்ஸுக்கு $2.10. அடுத்து பார்த்தீங்கன்னா 1.72 இம்ப்ரெஷன் 9 கிளிக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா $30. இன்ஆர்டிக்கல் ஆடும் வந்து கம்மியாக தான் கிளிக்ஸ் ஆயிருக்கு. பட் இன்ஆர்டிக்கல் ஆட்லாம் அதிகமாக கிளிக்ஸ் ஆச்சுன்னா ஏர்னிங் ரொம்ப அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம். லெஃப்ட் சைடு சைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதுலேயுமே நம்ம வந்து ஃபுல்லாக இல்லை நீங்கள் நினச்சா இது டிஃபால்ட்டு 7 டேஸ்க்கு வந்து ரிப்போர்ட் இவங்க கொடுத்துருக்காங்க. பட் நம்ம வந்து 1 டே, லாஸ்ட் மந்த்து, அடுத்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஃபுல்லாக செக் பண்ண முடியும். இதை நம்ம இது எதுக்கு நம்ம பார்க்குறோன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். என்னென்னா எந்த ஏடுக்கு எவ்வளோ கிளிக்ஸ் போயிருக்குங்கிறத விட எந்த ஏடுக்கு எவ்வளோ ஏர்னிங் ஆகுது, அதோட CPC என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏடு ஃபிக்ஸ் பண்ணணும். இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா ஆட் யூனிட் வந்து நம்ம அப்பப்போ க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்தது கண்ட்ரிஸ் பார்க்கலாம். ஸோ கண்டினியூவாக பேசலாம் ஒன் பை ஒன். கண்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் வந்து 108 கிளிக்ஸ் ஆயிருக்கு. இம்ப்ரெஷன் 2.4K போயிருக்கு. $3.17 வந்து போயிருக்கு. குவைத்தில் கம்மியாக தான் இருக்குது. சிங்கப்பூர் மற்ற எல்லா கண்ட்ரிலையுமே பார்த்தீங்கன்னா வெறும் இம்ப்ரெஷன் தான். இம்ப்ரெஷன் மட்டும் ஒரு 300க்கு மேலே போச்சுன்னா ஒரு $0.02 $0.03 இந்த மாதிரி வரும். இம்ப்ரெஷனுக்குமே நமக்கு காசு கொடுப்பாங்க கிளிக்ஸ் இல்லாமல் அப்படின்னு சொல்லலாம். இந்த டாப்பிக்கோட ஃபுல் ரீசன் என்ன அப்படின்னா என்ன மாதிரி ஏடெலாம் நமக்கு கொடுத்தா ஸோ ஆட் யூனிட் கிரியேட் பண்ண நமக்கு CPC அதிகமாகும், எந்த மாதிரி கண்ட்ரியில் வந்து நமக்கு அதிகமாக CPC போயிட்டுருக்கு, ஃபியூச்சரில் நம்ம ஏர்னிங் அதிகப்படுத்துறதுக்கு என்ன ஒரு ஆப்ஷன்ஸ்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இது. ஸோ இப்போ ஆட் யூனிட் பற்றி பார்த்தோம்னா லெஃப்ட் சைடில் 3 லைனை கிளிக் கொடுத்து ஆட் ஆப்ஷன் கிளிக் கொடுத்து அடுத்தது ஆட் யூனிட். ஸோ இதை கிளிக் கொடுத்தீங்கனாலே நான் சொன்ன மாதிரி எனக்கு கொஞ்சம் நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதில் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, நீங்கள் பழைய வீடியோலாம் பார்த்தீங்க, அதாவது 2019 ஒரு 6 மாதம் கழிச்சு தான் வந்து இந்த ஆட் யூனிட்டுக்கான ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஆட் யூனிட் கிரியேட் பண்ணுறது வேறு மாதிரி ஷோ ஆகும். ஸோ இந்த டேஷ்போர்டு அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கொடுத்த டிஸ்பிளே ஆட், இன்ஃபீட் ஆட், இன் ஆர்டிக்கல் ஆட், லிங்க்ஸ் ஆட். இந்த இன் ஆர்டிக்கல் லிங்க்ஸ் ஆட் இது ரெண்டுமே தான் நீங்கள் கிரியேட் பண்ணி உங்களோட போஸ்ட்டுக்கு என்டரில் கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்ஃபீட் ஆட், டிஸ்பிளே ஆட்லாம் நம்மளோட ஹோம் பேஜில் சைட் பாரில், மெனு பாரில். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபீட் ஆட்னா என்னென்னா ஒரு போஸ்ட்டுக்கும் செகண்ட் போஸ்ட் நம்மளோட ஹோம் பேஜில் டிஸ்பிளே ஆகும். சென்டரில் நம்மளோட ஆட் தெரியும் பாருங்கள், 2 போஸ்ட் நடுவில், அதுதான் இன்ஃபீட் ஆடுன்னு சொல்லுவாங்க. டிஸ்பிளே ஆடுனா நம்மளோட ஹோம் பேஜில் ஃபிக்ஸ் பண்ணுறது. இன் ஆர்டிக்கல், லிங்க் ஆட் எல்லாமே நம்மளோட எழுதுகிற போஸ்ட்டில் மேனெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறது. நான் கிரியேட் பண்ண எல்லா ஆட் யூனிட்டுமே கீழே ஷோ ஆகுது. ஸோ எத்தனை ஆட் யூனிட் வேணாலும் கிரியேட் பண்ணலாம். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 மாதத்துக்கு ஒரு டைம் ஆட் யூனிட் சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா அப்பப்போ ஆட் யூனிட் கிரியேட் பண்ணும்போது அதில் வர ஆட் வேறு மாதிரி இருக்கும். அதோட CPC அதிகமாக இருக்கும், ஏர்னிங் அதிகமாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷனுக்காகவும் நீங்கள் வந்து பிளாகரில் ஒர்க் பண்ணுங்கிற ஒரு திங்கிங் உங்களுக்கு வரணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ எந்த அளவு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நான் ஸ்டார்டிங்லேயே மறந்துட்டேன் சொல்லணும்னு நினச்சேன். ஒரு முக்கியமான கமெண்ட் பண்ணியிருந்தார் ஒருத்தர். ஸோ அந்த கமெண்ட் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான கமெண்ட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்ல நம்ம வீடியோ கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுறோம். பட் அந்த வீடியோவை நம்ம வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ ஷேர் பண்ணும்போது அதனால் வியூஸ் அங்கேருந்து வரும்போது நமக்கு எக்ஸ்டர்னல் ஸ்டோர்னு சொல்லுவாங்களே அது அதிகமாகும். பை சான்ஸ் நம்ம இதே மாதிரி நம்மளோட பிளாகர் போஸ்ட்டை ஷேர் பண்ணால் நமக்கு ப்ராப்ளம்ஸ் வருமா ஃபியூச்சரில் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. டெஃபினட்டாக கிடையாது. ஸோ உங்களோட போஸ்ட்டை நீங்கள் எங்கே வேணாலும் ஷேர் பண்ணலாம். பை சான்ஸ் நான் ஒரு விஷயத்தை நல்லா சொல்கிறேன் கேட்டுங்க. எனக்கு வர இந்த மந்த்லி $21 சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அதுவுமே
அதுவுமே யூடியூப்லேருந்து வரது தான் வியூஸு. ஸோ நான் அதிகமாக கீவேர்டு ரிசர்ச்லாம் பண்ணி கீவேர்டில் என்டர் கொடுக்கல. ஏன்னா நான் எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலுமே, ஒரு அப்ளிகேஷனை பற்றி சொன்னாலுமே அதுக்கான லிங்க்ஸை கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணாலே பை சான்ஸ் அந்த மாதிரி நான் ஏதாவது லிங்க் கீழே இருக்குது அப்படின்னு சொன்னால் அது என்னோட டேரெக்டாக என்னோட வெப்சைட்டுக்கு தான் என்டர் ஆகும். இன்னொரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வெப்சைட்டில் தான் என்டர் ஆகும். ஸோ உங்களோட பிளாக் போஸ்ட் எதில் வேணாலுமே நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் லிமிட்டட் கிடையாது பிளாகரில். ஸோ இது நல்லா புரிஞ்சுங்க. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அதர் பர்சனுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் டேக் கேர். பாய்.